எதற்காக விஜயை வந்து அவங்க அந்த கார்ப்பரேட் கும்பல் பிடிக்கணும் இருக்கிறாங்க எல்லாம் மறுக்கல. ஆனா அதை விட ஏகுவான ஆளு இவர் விஜய் வந்து அதை விட இன்னும் சாஃப்டான ஆள் இவருக்கு வந்து இவரை எப்படி வேணாலும் மாவுக்கு செய்யலாம். இயற்கை வளத்தை காப்பாற்றணுங்கிற போராடுகின்ற பொழுது அங்கே இயல்பிலேயே கார்பரேட் முதலாளிகளுக்கு எதிராக அவர் வந்து நின்றுறாரு. சிறகின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். சிறகில் நம்மோடு இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறவரு ஐயா பருத்தி வீரன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ஐயா. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு பெரிய மாற்றத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் செஞ்சிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பேச போறோம். நீங்களும் நிறைய பேசணும்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. என்னையா சொல்லுங்க. ஆமாங்க, நான் வந்து பேசணுங்கிறதோட உங்கள்கிட்ட இதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமா அந்த கருத்தை வந்து உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். இது ஏற்படுத்தப்பட்டதா அல்லது ஏற்பட்டதா, இது திணிக்கப்பட்டதா அல்லது தானாக வந்ததா அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னாக்க நம்ம இன்னும் நம்ம பார்வையாளர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் அதனால இல்லை, இது ஏற்படுத்தப்பட்டது ஒரு திட்டமிட்ட ஒரு வருகையாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையை நான் பார்க்குறேன். விஜயின் அரசியல் பிரவேசத்தை நான் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா பல கோடி ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து வலியோட, அதுவும் நிறைய வலியை சுமந்து வந்து உங்களுக்காக நான் நிற்கிறேன், தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 மாதத்துக்குள்ள சுற்றுப்பயணங்கள் பண்ணி தேர்தலில் நின்று 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கி அதிகாரத்தை நோக்கி, ஆளும் கட்சிக்கான அதிகாரத்தை நோக்கி அவர் நகர்ந்திருக்கிறாரு. ஏறக்குறைய 106, 108 இடங்களை அவர் பிடித்திருக்கின்றாரு. ஆட்சி அமைப்பதற்கான வழிமுறைகளையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை நீங்களே இப்ப பார்த்துருக்கிறீங்க. பொதுவாக அவர் யாரை குறிவைத்து இறக்கப்பட்டார் அல்லது திணிக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு பரவலான அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு. யாரை குறிவைத்து குறிப்பாக அவர் இறக்கப்பட்டார்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அவருடைய பிரதான எதிரியாக வந்து அவர் எல்லா கூட்டங்களையும் வந்து சொன்னாரு. அப்புறம் வந்து அதே சமயத்தில் வந்து பிஜேபியை வந்து எங்களை வந்து கொள்கை எதிரியாகவே சொன்னார். அப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபியை பத்தி வாய் திறந்து பேசுறதே கைவிட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் அவர் குறி வச்சு பேசிக்கிட்டு இருந்தார். ஆனா இவருடைய வருகை என்பது இவருக்கு பின்னால் கார்பரேட் முதலாளிகள் தான் இருப்பதா நான் பார்க்கிறேன். அதே போல இந்த வெற்றி என்பது வந்து விஜய்க்கான வெற்றியா மட்டும் நான் பார்க்கல. அது வந்து திராவிட இயக்கத்தின் தோல்வி, திராவிட ஆட்சியாளர்களுடைய ஊழல், கொலை, கொள்ளை, இயற்கை வள கொள்ளை, லஞ்சம் இப்படின்னு கெட்டு சீரழிஞ்சு போச்சு தமிழ்நாடு. இல்ல அப்படியா இருந்தா வந்து இது சீமான் அவர்கள் பல ஆண்டு காலமாக திராவிடத்திற்கு மாற்றாக, ஆரியத்திற்கு மாற்றாக வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. ஏன்னு வந்து அப்ப அந்த பக்கம் போயிருக்கலாமே விஜய். நான் அந்த இடத்துக்கு நான் வர்றேன். அதை விஜய் எப்படி அந்த இடத்துக்கு கொண்டு வர? அதான் அந்த இடத்துக்கு நான் வர்றேன். சரி, சொல்லுங்க. எப்படின்னா இவர் நான் தான் துவங்கும்போதே சொன்னேன், இவர் கார்பரேட் முதலாளிகள் வந்து இவர் பின்னால் இயக்குறாங்க. அவருக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவா இருக்குது, பிஜேபி வந்து அது மறைமுகமா ஆதரவா இருக்குது. இவங்கெல்லாம் யாருக்கான ஆளா இருக்காங்க? காங்கிரஸ் கட்சியோட கொள்கை என்ன, பிஜேபியோட கொள்கை என்ன, எல்லாமே கார்பரேட்டோட முதலாளிகளுக்கான உலகமயம் என்கின்ற கோட்பாட்டிற்கான ஆதரவாளராக அந்த பொருளாதார கொள்கையை, உலக முதலாளித்துவத்தின் கார்பரேட் முதலாளியுடைய பொருளாதார கொள்கையை திணிக்கின்ற ஆட்சியாளர்களாகத்தான் இருக்கிறாங்க. இதற்கு நேர் எதிராக நாம் தமிழர் கட்சியின் சீமான் இருக்கிறார். கார்பரேட் முதலாளிகளை எதிர்ப்பதிலிருந்து, இயற்கை வளத்தை காப்பதிலிருந்து, மண் சார்ந்த அரசியலை கொண்டு வரணுங்கிறதுலேருந்து, தமிழ் தேசியத்திற்கான அரசியலை செய்வதிலிருந்து, மொழி, இனம், கலாச்சாரம், வரலாறு, பண்பாடு, தமிழ் தேசிய இனத்தின் தன்னுரிமை அப்படிங்கிற தளத்துல அவரு மிக உறுதியாக நின்று போராடுகின்ற பொழுது, இயற்கை வளத்தை காப்பாற்றணுங்கிற போராடுகின்ற பொழுது அங்கே இயல்பிலேயே கார்பரேட் முதலாளிகளுக்கு எதிராக அவர் வந்து நின்றுறாரு. அப்ப கார்பரேட் முதலாளிகளுக்கு எதிராக அவர் நிற்கும் பொழுது அப்ப வந்து இதை திசை திருப்பணும். தமிழ் தேசிய அரசியலை
திசை திருப்பணும் அப்படின்னா ஒரு திரை கவர்ச்சி உள்ள ஒரு நாயகம் பிம்பம் உள்ள ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படின்னா அது ஏற்கனவே ரஜினிகாந்தை வச்சு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அவரு வரல. இப்படி சில நடிகர்கள் எல்லாம் வச்சு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எதுவும் வேலைக்கு ஆகலைங்க. இவர் ஆப்டா அவர் கிடைச்சிடுறாரு ஆள். இயல்பிலேயே உங்க அப்பா சந்திரசேகர் அவர்களுக்கும் விஜய்க்கும் இந்த அரசியல் ஆர்வம் உண்டு. அதை எளிதா அவங்க கைப்பற்றி கொண்டு வர்றாங்க. ஏன் அப்படின்னா இங்கே உள்ள மண் வளம், மலை வளம், இயற்கை வளம், கனிம வளம் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். காற்று மாசுபட்டு விடக்கூடாது, மரங்களை வளர்க்கணும், காடுகளை அழிக்கக்கூடாது, அனைத்து உயிரினங்களுக்குமான அரசியல் அப்படின்னு வரும்பொழுது இது ஒட்டுமொத்த உலக முதலாளித்துவத்திற்கு, கார்பரேட் முதலாளித்துவத்திற்கு, சந்தை பொருளாதாரத்திற்கு எதிரான கொள்கையை, காத்திரமான கொள்கையை சீமான் வைக்கின்ற பொழுது அவர் எப்படி மாற்றாக இந்த ஊடகங்களும் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் எப்படி சீமானை மாற்ற அவன் கொண்டு வந்து நிப்பாட்டுவான்? அப்ப சீமானை அந்த இடத்துல இருந்து அவருடைய உழைப்பை, அவருடைய கட்சியின் கொள்கைகளை ரீப்ளேஸ் பண்ணணும்னா, அந்த இடத்துல இருந்து அதை நீக்கணும்னா, அப்ப நாயகன் பிம்பம் கொண்ட விஜயை வர வச்சு கேரக்டர் அசசினேஷன் பண்றது. சீமான் கட்சி, சீமான் அப்படியேப்பட்ட ஆளு, பிஜேபியோட பி டீம் அவர் ஈவேராவை எதிர்க்கிறதுனாலே பிராமணிய கைக்கூலியாக மாறிட்டாரு, அவர் சொல்றது பூரா பொய், அவர் சொல்ற கொள்கைகள் திட்டங்கள்லாம் சாத்தியம் இல்லாதவை அப்படின்னு இவங்களுடைய இந்த ப்ராக்சி ஊடகங்கள், திமுகவுக்கு திராவிட கட்சிகளுக்கு ஏதுவான ஊடகங்களை வைத்து ஒரு செய்திகளை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதே போல திமுகவுக்கு ஆதரவான வலையொலிகள், ஏகப்பட்ட வலையொலி இருந்துச்சு, யூடியூப் சேனல்ஸ். அவங்களுக்கு முழு நேர வேலை என்பதே நாம் தமிழர் கட்சியை அவதூறு பேசுவது, சீமானை அவதூறு பேசுவது, நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களை அவதூறு பேசுவது. சீமான் பின்னோக்கி கொண்டு போறாரு, ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, படிக்க வேணாம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் பிஜேபிக்கு பி டீமா செயல்படுறாரு, அப்படி பிற்போக்குத்தனங்களை விதைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை வலையொலிகள் மூலியமாக செஞ்சாங்க. ஊடகத்தின் மூலியமா எப்படி நரேந்திர மோடி இந்தியா முழுக்க ஊடகங்களை கையில வைத்துக் கொண்டு எப்படி தனக்கு ஏதுவான ஒரு ஆட்சியை எல்லாமே நல்லதுதான் நடந்துகிட்டு இருக்கீங்க, நரேந்திர மோடி ஆட்சியில தேனாரும் பாலாரும் பாயுதுங்கிறது போல இந்தியாவில் இருக்கின்ற ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு எப்படி கட்டமைக்கிறாரோ ஒரு கருத்தியலை எப்படி கட்டமைக்கிறாரோ அதே போல இங்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நாம் தமிழருக்கு எதிராக ஒரு செய்தி வலைப்பு நிலை திட்டமிட்டை உருவாக்கி கட்சியை டேமேஜ் பண்ணி அவரை தனிப்பட்ட முறையில கேரக்டர் அசசினேஷன் பண்ணி அந்த இடத்துல ஆப்டான ஆள் யாருன்னா அப்படின்னா விஜய் தான் உங்களுக்கு அப்படின்னு ஊடகங்களால கொண்டாந்து, ஊடகங்களும் சரி, அந்த ஊடகங்களை சுற்றி இருக்கின்ற அந்த வலைப்பினரும் சரி, அந்த கார்பரேட் முதலாளிகளுடைய மிக திட்டமிட்ட இறக்குமதி செய்யப்பட்டவர் தான் விஜய். சரிங்க, நீங்க இப்ப கார்பரேட் முதலாளிகளை பத்தி சொன்னீங்க, நல்லது. அதாவது இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் இப்பொழுது எப்படி இருக்கு அதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. அதனால நான் ஒரு சுருக்கமா இந்த ஒரு குறுக்கு கேள்வியை மட்டும் வச்சேன். அதுக்கப்புறம் அந்த தேர்தலை பத்தி நம்ம பேசலாம் பின்னால உள்ளதா. இந்த கார்பரேட் முதலாளிகளை பத்தி நீங்க சொன்னீங்க. கார்பரேட் முதலாளிகள் முழுக்க முழுக்க திமுக கூட அதற்கு அடிமையாகவும் கட்டுப்பட்டு நடக்குது. அவங்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க பல காலமா நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் பாக்குறோம். வரலாற்றில் எழுதப்பட்ட ஒரு பெரிய ஒரு கொள்ளை கும்பலா அவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் திமுகவை அந்த ஒரு தன்னுடைய ஆளை விட்டுட்டு எதற்காக விஜயை அவங்க அந்த கார்பரேட் கும்பல் பிடிக்கணும்? என்ன சொல்ல போனா திமுகக்குள்ள விசிகா இருக்குது, இடதுசாரிகள் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க, அடிமையாத்தானே இருக்காங்க. ஏன்னா அடிமையாத்தான் இருக்கிறாங்க, எல்லாம் மறுக்கல. ஆனா அதை விட ஏகுவான ஆளு இவர் விஜய். அதை விட இன்னும் சாஃப்டான ஆளு இவருக்கு. இவரை எப்படி வேணாலும் மாவுக்கு செய்யலாம். ஆனா திமுக அப்படி அவன் டிமாண்ட் பண்ணுவான். இவன் ஒரு நெருக்கடி கொடுப்பான். சரிப்பா, நான் பரந்தூர் விமான நிலையத்தை பண்ணி கொடுத்துடுறேன், ஆனா எனக்கு நீ எவ்வளவு பேசுவ, என்ன பண்ணுவ அப்படிங்கறதுல இருக்குது. ரெண்டாவது இதுல இன்னொரு சிக்கலுக்கு என்னன்னா, திமுக இவங்க பிஜேபி எதிர்ப்பு இடம் போட்டுட்டான். பிஜேபி எதிர்ப்பு இடம் போடும் பொழுது அதை வச்சு அரசியல் பண்றாங்க. பாசிச எதிர்ப்பு, பிஜேபி உள்ள பூந்துடும், இது திராவிட மண்ணு, இது பெரியார் மண்ணு, இது அண்ணா மண்ணு, இது சமூக நீதி மண்ணுன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு நம்மள மக்களை என்ன தெளிவா ஏமாத்துறாங்க. அப்ப இது இந்த ஒரு சிக்கல் இருக்குது. நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படிங்கும் பொழுது அப்ப எளிதா பிஜேபி கொண்டு வர திட்டங்களை எல்லாம் நீ உள்ள அனுமதிக்கிறியே,
எப்படி அனுமதிக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட்டணி கட்சிகளால எழுப்பப்படும், மக்களாலும் எழுப்பப்படுகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்படுது. இங்கிட்டும் பண்ண முடியல, ஆமா வந்து இந்த பக்கத்தும் செய்ய முடியல. வெளிப்படையா வந்து பிஜேபிக்கு ஆதரவா வெளிப்படையா கொண்டு வர திட்டங்களை டக்குன்னு செய்ய முடியல. அன்னொன்னு இது பெரிய தடையா இருப்பது நாம் தமிழர் கட்சி. பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், காட்டுப்பாக்கம் அதானி துறைமுக விரிவாக்க திட்டமாக இருக்கட்டும், திருவண்ணாமலை மேல்காம சிப்காட் பூங்கா திட்டமா இருக்கட்டும், பசுமை 8 வழிச்சாலை அதை எதிர்க்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி டங்ஸ்டன் எதிர்ப்பா இருக்கட்டும், மதுரையில வந்து டங்ஸ்டன் எதிர்ப்பா இருக்கட்டும், அப்புறம் இயற்கை வள பாதுகாப்பு, மணலுக்கு எதிராக மணல் வள கொள்ளைக்கு எதிராக, மலையை உடைச்சு விற்கிறதுக்கு எதிராக, இயற்கை பாதுகாக்கிறது, கனிம வளங்களை பாதுகாப்பதற்கு, விவசாயிகளை பாதுகாப்பதற்கு, இப்படி தொடர்ச்சியா அவர் வந்து முட்டுக்கட்டையா இருக்கிறார். அதனால வந்து எளிதா வட இந்தியாவுல பல்வேறு திட்டங்களை எளிமையாக அமல்படுத்தின பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பண்ண முடியாததுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு களமாக இருப்பது, காத்திரமான சமரசம் இல்லாத போராட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர். அப்ப நாங்களும் தமிழருக்கு நல்லதுதான் செய்யறோம், நாங்களும் திராவிடரும் தமிழர் தான் திராவிடம் அப்படின்னு சொல்ற திமுக இதை எதிர்த்து அடிச்சு செய்ய முடியல. பெரிய சீமான் தடையா இருக்கிறாரு. அப்ப மத்திய அரசு, கார்பரேட் முதலாளிகள், பிஜேபி, காங்கிரஸ் போன்ற கார்பரேட்டுக்கு ஆதரவான கட்சிகள் அங்க என்ன ஆப்டான ஆள் யாரு அப்படின்னா அரசியல் ஆசை கொண்ட நமக்கு ஏத்த கைப்புள்ள யாருன்னா விஜய் அப்படிங்கும் பொழுது அவன் வந்து திட்டமிட்டு இறக்குறான். இன்கேஸ் இப்ப அவர் வந்து ஜெயிச்சு வந்து உட்கார்றாரு, ஒரு மந்திரி சபை அமையுது. இப்ப எப்படி மந்திரி சபை அவருக்கு என்ன தேவை, இன்னும் ஒரு 10-11 சீட்டு தேவைப்படுது. 118 இருந்தாதான் இவர் போய் மந்திரி சபையை அமைக்க முடியும். அப்ப ஒரு தொங்கு சட்டசபை தான் இப்ப சூழல் நிலவிட்டு இருக்குது. இப்ப காங்கிரஸ்ல இருந்து ஒரு 4 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த், விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்களை சேர்த்து பண்ணா இவங்க எல்லாருக்கும் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாகணும். எல்லாரும் ரெண்டாவது வந்து பணம் நிறைய கொடுத்தாகணும். இவங்க அமைச்சரவை ஃபார்ம் பண்ணி ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் இவங்க சொல்றதை மீறி எதுவும் பண்ண முடியாது. இவங்க நிறைய டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்னன்னாக்கா அமித்ஷா ஒரு வேலையை பார்ப்பாரு. இப்ப ஜெண்டா வந்து இப்ப ஒரு வேலையை பார்க்கணும். என்ன அப்படின்னா அதிமுக வந்து கையில எடுத்துக்கிட்டு இவரை கூப்பிட்டு மிரட்டினாலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா 41 பேர் கொண்டும் பொழுது கரூர்ல சொல்ல போறோம். அதுக்கு முக்கிய காரணம் A1 விஜய்னா A2 திமுக, 2 பேருமே கொலை குற்றவாளிகள். அப்ப ஒரு மத்திய அரசு, நேர்மையான மத்திய அரசு என்ன பண்ணியிருந்ததுன்னா ஒரு நீதிபதி தலைமையில குழுவை போட்டு ஒழுங்கா விசாரிச்சு இவருக்கு அன்னைக்கே வந்து நீதிமன்றத்துல நிறுத்தி தண்டனையை கொடுத்திருந்தா இதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அப்ப எல்லா வகையிலுமே காப்பாத்தி விட்டது காங்கிரஸும் காப்பாத்தி விட்டுருக்கு, பிஜேபியும் விஜயை காப்பாத்தி விட்டுருக்குது. அப்ப வந்து காப்பாத்தி விட்டுருக்குது. அப்ப என்னன்னாக்க இப்படியான ஒரு சூழல்ல ஜெண்டா என்கின்ற ஐயா அமித்ஷா உள்துறை அமைச்சர் கூப்பிட்டு மிரட்டி அதிமுக ஆதரித்து சொல்றேன், கூட்டணி மந்திரி சபை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்கன்னா கூட்டணியிலே மந்திரி சபை ஆகுமா இல்ல வெளியில இருந்து ஆதரவு? வெளியில இருந்தே ஆதரவு கொடுக்க வைப்பாரு. வெளியில இருந்தே ஆதரவு கொடுக்க வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம். இல்ல அதிமுக உடைச்சு செங்கோட்டை மூலியமா வரவழைச்சு செங்கோட்டை மூலியமா பேரம் பேசி அதிமுக உடைச்சு இழுத்து அதுல இருந்து ஒரு 30-40 ரூபாய் கொண்டு வந்து ஆதரவாக்கி கீழே அமைச்சரவை உள்ள செலுத்தி ஏதோ ஒண்ணு பண்ணி விஜய ஸ்ட்ராங் பண்ணி உட்கார வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. இவருக்கு என்ன தெரியும்? அரசியல்ல மிகப்பெரிய அறிவார்ந்த பெருமகன் கிடையாது விஜய். அரசியல் அனுபவம் இல்ல. சுற்றில இருக்கிறவங்க யாருமே வந்து எல்லாமே அந்த கட்சியில இருந்து வேட்பாளரை நின்னவங்க அத்தனையில பாதி பேர் பாத்தீங்கன்னா அதுல இருந்து பல்வேறு கட்சிகள்ல இருந்து வந்தவங்க, நிறைய குற்ற பின்னணி உள்ள ஆள்கள் நிறைய அதுல வந்து ஜெயிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அவன் எல்லாமே மனித புனிதர்கள் யாருமே கிடையாது. அப்போ எளிதா அவர் வந்து மத்திய அரசு, நடுவண் அரசு வந்து எளிதா அவங்க சொல்ற இடத்துல எல்லாம் அவர் கையெழுத்து போட்டுருவார். இப்போ பரந்தூர்ல படுத்துக்கிட்டு IAS அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு மத்திய அரசு என்ன சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்ப என்ன நடக்கும்? பரந்தூர் விமான நிலையம் வரும், காட்டுப்பாக்கம் அதானி துறைமுக விரிவாக்கம் நடக்கும், மேலும் மேலும் மணல் கொள்ளை நடக்கும், மேலும் மேலும் மழை வளம் திருடப்படும், ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாது, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தஞ்சைன்னு சொல்ல பகுதியை டெல்டா பகுதி முழுக்க மீண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்படும். புதுக்கோட்டை நெடுவாசல் கருக்காக்குறிச்சி பகுதி எங்கும், வடகாடு கொத்தமங்கலம் ஈரமங்கலம் பகுதியெல்லாம் மீத்தேன் எடுக்கப்படும், ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்படும். அதே மாதிரி
மன்னார் வளைகுடாவில் வந்து 22 இடங்கள்ல வந்து ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான வேலைகள் திரும்ப ONGCயால் துவங்கப்படும். அம்பானி அதானிக்கான பொருளாதார மண்டலங்களாக தமிழ்நாடு மாறும். எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டு எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்குள் பிஜேபியால் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றதோ அந்த திட்டம் எல்லாமே விஜய் மூலியமாக நிறைவேற்றப்படும். இதற்கு வந்து இடைத்தரகர ஆதவ அர்ஜுன் இருக்கிறாரா? நீங்க கணிக்க இருக்கும். எங்க அவருக்கு என்னங்க பெரிய நோக்கம்? ஒரு லாட்டரி வியாபாரியோட மருமகன் விசிகாவுக்கு போறாரு, விசிகாவில இருந்து திடீர்னு இங்கே வர்றாரு. அவருக்கு என்ன அப்படி உயர்வான நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் தொடக்கத்திலேயே விசிகாவை வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சேர்க்கறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணாரு. அப்ப வந்து அப்போல இருந்தே அந்த ஒரு பெரிய திட்டத்தோட தான் 10,000 கோடி ரூபாய் பணம் உள்ளவர் மக்களுக்கு சேவை செய்ய வருவாரா? மக்களுக்கு சேவை செய்யறது வந்து அரசியலுக்கு தான் வந்து பண்ணணும் இல்லை. அன்னை தெரசா மாதிரி இருந்து பண்ணலாம். குன்றக்குடி அடிகளாளர் வந்து ஒரு ஆன்மீக பாதையில இருந்தாலும் அவர் எவ்வளவோ குன்றக்குடி மடங்கள் சார்பில் எத்தனையோ நல்லது செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அரசியல் இருந்து தான் செய்ய வேண்டியது. 10,000 கோடி ரூபாய் வைத்திருக்கின்றவர் அரசியல் இருந்தால் ஒரு அறக்கட்டளை வைத்துக் கொண்டு எத்தனையோ மாணவர்களை படிக்க வைக்கலாம், என்னென்னமோ செய்யலாம். அப்ப இது மட்டும் இல்ல, நான் இன்னொன்னு இருக்குது. இப்ப ஒரு விஜய் வெற்றி பெற்று இப்ப அமைச்சரை ஃபார்ம் பண்ணி உள்ளுக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ள அமைச்சர் முதலமைச்சரை போய் உட்கார்ந்தாருன்னா அவர் கொடுத்திருக்கிற இலவச அறிவிப்புகள்லாம் பாத்தீங்கல்ல, கேட்க போனேன். 6 மாதத்துக்கு வந்து 6 சிலிண்டரு, வருடத்திற்கு 6 சிலிண்டரு, அப்புறம் மாதம் மனைகளில் இருக்க 2,500 ரூபாய் உதவித்தொகை, பட்டப்பட்ட பட்டாதாரிகளுக்கு 4,000 ரூபாய் உதவித்தொகை, அப்புறம் தாய்மாமன் சீரு, தங்க காசு அப்படின்னு பார்த்தோம்னா இலவசமாக எல்லா பேருந்துகளும் இலவசம். அப்படி பார்த்தோம்னா ஏற்கனவே 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு கடன்ல இருக்குது. இந்த கடனை கட்டுறதுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த 11 லட்சம் கோடியை இவர் எப்படி அடைப்பாரு? இவர் 11 லட்சம் கோடியை கடன் அடைப்பாரா இல்ல வட்டி கட்டுவாரா? இதுக்கு எங்க இருந்து பணம் தருவாங்க, யாரு தருவாங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது இல்ல? நிச்சயமா. அப்ப இது வந்து அதான் ஒரு ஊதி பெருக்கப்பட்ட கதாநாயகன் எனக்கு ஒரு ஐயமா இருக்கு, சந்தேகமா இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, இப்ப இவர் நம்ம வெற்றியை பெற மாட்டோம் அப்படிங்கறதுனால இப்படி அள்ளி விட்டுட்டாரா? இல்ல வெற்றி பெறுவோம்னா எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. இது முழுக்க வந்து கார்பரேட் முதலாளிகளோடு இணைந்து பிஜேபியோட வந்து ஆபரேஷன் விஜய் அப்படிங்கிறது மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பிஜேபி கட்சிக்காரர்களே தோக்க வச்சு அதிமுகவை பலவீனப்படுத்திருக்காங்க. ஆமா, திமுகவையும் பலவீனப்படுத்தி முழுமையா பலவீனப்படுத்தாம விட்டது பாதி விடாதது பாதியாக எல்லாத்தையும் பலவீனப்படுத்தி இவர் வந்து தன் கட்டுப்பாட்டிலே இருக்கிறதுக்காக ஒரு ஜெயிப்பதற்கான ஒரு எல்லை கோட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி அதுக்கு முட்டு கொடுக்கறது மாதிரி ஒரு 10-15 பேரை முட்டு கொடுக்க வச்சு, ஒரு மந்திரி சபையை போய் தாங்கி பிடிக்கிறது மாதிரி ஒரு 10-15 பேரை தாங்கி பிடிக்க வச்சு அதன் மூலியமாக தன் காரியத்தை மிக கச்சிதமாக எல்லோரும் நம்புகின்றபடி சந்தேகம் வராதபடி இவிஎம் மிஷினையும் பயன்படுத்தி கொண்டு பிஜேபியும் கார்பரேட் முதலாளிகளும் இதை செய்திருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த இவிஎம் அந்த வாக்கு மிஷினை வச்சுதான் அவங்க வந்து இந்த பெரிய விளையாட்டை செஞ்சிருக்காங்கன்னு இல்ல, அதுவும் ஒரு கோணமாக, அதுவும் ஒரு கூறாக நான் பாக்குறேன், அது ஒரு பகுதியாக நான் பாக்குறேன். இது மட்டுமல்ல, இது வந்து அப்பட்டமா திராவிட கட்சிகளோட இடதுசாரிகளுடைய தோல்விங்க. அது வந்து இது சீமானனுடைய தோல்வி கிடையாது. நீ சீமான் தோத்துட்டாங்க பாத்தீங்களா, சீமான் கட்சிக்காரங்களும் தோத்துட்டாங்க பாத்தீங்களா, என்னென்னலாம் பேசினாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் கேட்கிற பதில், 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் மகன், துணை மேயராக இருந்தவர், அப்புறம் துணை முதல்வராக இருந்தார், இப்ப முதல்வராக இருக்கின்றார், பல முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர், தோல்வியே அடையாதவர். இந்த முடிச்சுட்டேன்னா பலாயிரம் அமைப்பு பலம் இருக்கு, அதிகாரம் பலம் இருக்கு, பண பலம் இருக்கு, ஊடக பலம் இருக்கு, இத்தனையும் இருந்த டவுசரை கழட்டி விட்டாங்கல்ல. ஆமா, கழட்டி விட்டாங்க. அப்ப அவர் தோத்ததை பேசு பொருளாக ஆக்காமல், திமுக தோத்ததை வந்து பேசு பொருளா நீங்க ஆக்காம, எதற்காக தோத்தான், எப்படி தோத்தான் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசாம, இடதுசாரிகளுடைய தோல்வியை பற்றி பேசாம, விசிகாவுடைய தோல்விகள் பற்றி பேசாம, மீண்டும் நீங்க சீமான வந்து நையாண்டி நக்கலு நாம் தரும் பண்றதுங்கிறது வந்து உங்களின் அரசியல் இயலாமை, உங்களுடைய கொள்கையின் தோல்வி, திராவிட கட்சிகளின் தத்துவத்தின் தோல்வி. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தத்துவம் இருக்காங்க, இல்லாத தத்துவம்னு ஒண்ணு இருக்குல்ல திராவிடம்ல. அவர் சமூக நீதியை பெரியாரு அதுக்கு என்னென்னமாலும் சொன்னாங்கல்ல.
அரைந்தால் திராவிட நாடு இல்லாயால் சுடுகாடு எல்லாம் புலம்புனவங்கல்ல, சமூக நீதி மண்ணு, பெரியார் மண்ணு, இது எல்லாம் எங்க இதெல்லாம் வந்து இது அவங்களுடைய அப்பட்டமான தோல்வி தானே. இது வந்து உன்னுடைய கொள்கை தோல்வி, உன்னுடைய நிர்வாகத்தினுடைய தோல்வி, எல்லாமே தோல்வி. அதேபடி இடதுசாரிகளுடைய தோல்வி. அந்த இடத்தை இப்ப நீங்க இடதுசாரிகளுடைய இடத்தை யாரு வந்து இன்னைக்கு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கா, நிரப்பிக்கிட்டு இருக்கா? நாம் தமிழர் தான் செஞ்சுட்டு இருக்கு. அப்ப சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் போவது மட்டும்தான் நோக்கம் இல்ல. சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் வெளியில மக்களுக்கான பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்குது. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில என்னென்னலாம் நடக்காம இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எல்லாமே ஒரே ஒரு உதாரணம், சாம்சங் தொழிலாளருடைய போராட்டம். அந்த போராட்டத்துல முக்கிய தலைவரா நின்று போராடுறது வந்து இன்றைக்கு சிபிஎம் கட்சியுடைய முக்கிய தலைவராக இருக்கின்ற பாலகிருஷ்ணனுடைய மனைவி போராடினாங்க. அவங்க மண்டையை உடைச்சது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காவல்துறை. அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தது யாரு? தொழிலாளி வர்க்கத்தின் பக்கத்துல நிக்காம கம்யூனிஸ்ட். ஆமா, அதே மாதிரி வந்து பரந்தூர் விமான நிலையத்திலிருந்து கார்பரேட் முதலாளிகள் அம்பானி அதானி கொண்டு வர திட்டங்கள்ல இருந்து எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சுக்கிட்டு திமுகவுக்கு வந்து பாசிசம் புந்துரும் பிஜேபி புந்துரும் சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உரிமையை, இறையாண்மையை நடுவண் அரசுக்கு திராவிட கட்சி மூலியமா, திமுக மூலியமா தாரை வார்த்தது வந்து இந்த கம்யூனிஸ்டுகள். மக்களை அரசியல் படுத்தி இருக்கணும்ல, அமைப்பாக்கி இருக்கணும்ல, அரசியல் படுத்தி இருக்கணும்ல. எத்தனை போராட்ட களங்கள்ல வந்து சமரசம் இல்லாமல் போராடி இருந்தாக்க இன்னைக்கு கரைஞ்சு காணாம போயிட்டாங்கல்ல. அதிமுக ஆதரிச்சு, திமுக ஆதரிச்சு, அதிமுக ஆதரிச்சு, திமுக ஆதரிச்சு, இன்றைக்கு திமுகவுடைய வந்து இடதுசாரி விங்கா மாறி போயிட்டாங்க. திமுகவுடைய தலித்து விங்கு வந்து விசிகா, திமுகவுடைய கம்யூனிஸ்ட் விங்கு வந்து சிபிஐ சிபிஎம். அப்ப கரைஞ்சு போயிடுச்சு. ஆமா, கரைஞ்சு போயிடுச்சு, எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. அப்ப விஜய் இது வந்து விஜயோட வெற்றி அல்ல, இவருடைய திராவிடத்தின் தோல்வி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தோல்வி. ஏன்னா மக்களை வந்து அரசியல் நீக்கம் பண்ணிட்டாங்க. கடந்த 30 ஆண்டா மக்களை வந்து பொலிட்டிகலைஸே பண்ணல இந்த திராவிட கட்சிகள். நான் பாத்துக்கினேன், உனக்கு என்ன வந்து இலவச அரிசி 20 கிலோ, மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், டிவி இலவசம், ஆடு மாடு அண்டா கோழி உனக்கு இலவசம், மாதம் 1000 ரூபாய் பணம், இலவச பேருந்து, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம போராடாத அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கொண்டாட்ட மனநிலையிலும் திண்டாட்ட மனநிலையிலும் வைத்து அப்படியே வந்து நம்ம வந்து உழைப்பிலிருந்து வெளியேற்றணும். உழைப்பிலிருந்து வெளியேற்றி அந்த இடத்த யாரு? இந்த வடநாட்டு தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு ஃபில் பண்ணியிருக்கான். நிலத்திலிருந்து வெளியேற்றினா அதுக்கு பேரு டெவலப்னு சொன்னாங்க. நிலத்திலிருந்து வெளியேற்றி நம்மளை வந்து நகரங்களை நோக்கி நகர வச்சாங்க. அப்ப அரசியல் இருந்து நம்மளை நீக்கம் பண்ணிட்டாங்க, எல்லாம் இலவசம். அப்போ உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு மக்கள் சமூகத்தை, ஒரு தேசிய இனத்தை சலுகைக்காக உரையாடல நான் முன்வைக்கிறேன். நன்றிங்க. நிறைய கேள்விகளுக்கு நீங்க தெளிவா விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நம்முடைய சிறகு நேயர்களுக்கும் நிச்சயமா புரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்து நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த காட்சிகள் எப்படிலாம் மாறப்போகுது அப்படின்ட்டு. அதுவரை நாம் விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி. நீங்களும் சிறைகள் இணைந்ததற்கு நன்றி. வணக்கம்.